ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்த்தியான மட்டன் லிவர் ஃப்ரை. இப்போ வந்து நான் மட்டன் லிவர் வந்து ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். மட்டன் ஈரல் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இதில் மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், டூ டு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக வந்து கோகோனட் வந்து நான் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பாயில் பண்ணிக்கலாம். நல்லா அந்த லிவர், அந்த ஈரல் வந்து நல்லா குக் ஆகிடணும். ஸோ நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து கொஞ்சோண்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரையும் நம்ம வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மூடி வச்சுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள், வத்துடுச்சு. ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி மசாலா ஆகிடுச்சு. அந்த லிவரில் வந்து அந்த மசாலா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கடாயில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கொஞ்சம் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் அளவு ஆனியன் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வந்து கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம லிவர் ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வந்து குக் பண்ணிக்கோங்க ஆனியன். இப்போது வந்து இந்த லிவர் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2 to 5 மினிட்ஸ் வரையும் கொஞ்சம் இந்த ஆயிலே வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான மட்டன் லிவர் ஃப்ரை ரெடி. இதோட பெனிஃபிட்ஸ் வந்து பாடி ஃபங்க்ஷன் நல்லா சப்போர்ட் பண்ணும். அப்புறம் பிளட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும், எனர்ஜி நல்லா இன்க்ரீஸ் ஆகும், மசில் க்ரோத். ஸோ இந்த மாதிரி நிறைய ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேற ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.